ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். இது கூட 2 வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். இப்போது இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் சாப்பிடும்போது. நீங்கள் இந்த மாதிரி பச்சை பயிரை ஊற வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே நல்லா சாப்பிட்ருவாங்க. இப்போ நான் அன்றைக்கி இது கூட முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரையை இந்த மாதிரி கழுவிட்டு நான் சேர்த்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்பெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட நான் ஊற வச்சு முளைக்கட்ட வச்ச பச்சை பயிரை எடுத்துருக்கேன். இப்போ இது ஒரு முறை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக. உங்களுக்கு கீரையும் அந்த பச்சை பயிரும் வேகிறதுக்கு ஒரே டைம் தான் ஆகும். அதனால் நீங்கள் ரெண்டையுமே ஒரே டைம்லேயே சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்க டைமில் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக நான் வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. எனக்கு கீரையுமே அந்த பச்சை பயிரும் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காவை இதில் தூவிக்கலாம். வீட்டில் நம்ம இந்த மாதிரி முளைக்கட்டி வச்சு கொடுத்தோம்னாக்கா வெறுமனே சாப்பிட மாட்டாங்க. இல்லைனாக்கா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு அதை நீங்கள் ஏதாவது சாதத்துக்கூடையோ இல்லை குழம்பு கூடையோ வச்சு கொடுத்துட்டிங்கனாக்கா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ருவாங்க எல்லாருமே. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ரொம்ப ஹெல்த்தியானதான். வேர்க்கடலை, அப்புறம் நம்ம இதில் சேர்த்துருக்க பச்சை பயிறு, அப்புறம் இதில் சேர்த்துருக்க கீரை எல்லாமே ரொம்பவே ஹெல்த்தியானது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கூட சாப்பிடலாம். இதை நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். இல்லை டயட் இருக்கவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்த்துருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.